ஹாய் டு ஆல். இன்னைக்கு நம்மளோட வீடியோல டிஎன் டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதுல 6th மேக்ஸ் புக்கினுடைய டேர்ம் 1 புக்ல இருக்கக்கூடிய பயிற்சி 1.3 ஃபுல்லா பார்க்க போறோம். அதுல என்னன்னு பாருங்களேன், ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் இது. அன்றாட வாழ்க்கை சூழ்நிலையில் பெரிய எண்களின் பயன்பாடுன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பொருட்காட்சியில ஒரு 4 நாட்கள் எவ்வளோ என்ட்ரன்ஸ் டிக்கெட் வித்துது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. மொத்தமா எவ்வளோ என்ட்ரன்ஸ் டிக்கெட் வித்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நாளையும் நீங்க ஆட் பண்ணி எழுதுனீங்கன்னா சரி. ஸோ இந்த மாதிரியான சிம்பிள் சம்ம தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்த மாதிரி எடுத்துக்காட்டு 1.7ல பாருங்களேன், ஒரு ஆண்டில் மொத்த காகித விற்பனை நிறுவனம் 1,50,000 குறிப்பேடுகளில் 6,25,600 குறிப்பேடுகளை விற்பனை செய்துள்ளது. விற்பனை ஆகாத குறிப்பேடுகளோட எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2ஐ சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா ஓகே. இந்த மாதிரி சிம்பிள் சம்ஸ் தான் இந்த எக்ஸசைஸ்ல இருக்கு. அதனால எக்ஸசைஸ் ஃபுல்லா கவர் பண்ணிடலாம் பாருங்க. எடுத்துக்காட்டு 1.8ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். ஒரு கைபேசி கடையில, ஒரு செல்போன் கடையில ஒரு மாதத்துல எவ்வளவு செல்போன் சேல்ஸ் ஆயிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மந்த்தும் கரெக்டா இதே அளவே விற்பனை ஆச்சுன்னா 2 ஆண்டுகள்ல விற்பனை ஆகக்கூடிய மொத்த கைபேசிகளோட எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. ஒரு மாசத்துல இவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு. நம்மளுக்கு ஒரு ஆண்டுனா 12 மாசம், 2 ஆண்டுனா 24 மாதங்கள். ஸோ 2 ஆண்டுகளுக்கு எவ்வளவு விற்பனை ஆயிருக்குன்னு தானே கேட்டிருக்காங்க. ஸோ 2 ஆண்டுகளுக்கு வேணும்னா 24ஆல இந்த ஆன்சரை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா போதும். 2ஐ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 30,000 வருது. ஸோ ஒரு 2 இயர்ஸ்ல சேர்ந்து அந்த கடையில எவ்வளவு செல்போன் சேல்ஸ் ஆயிருக்குன்னா 30,000 செல்போன் சேல்ஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி பாருங்க, எடுத்துக்காட்டு 1.9. ஒரு அரசு திட்டத்துல மகளிர் சுய உதவி குழுவில் உள்ள 500 பெண்களுக்கு 10 லட்சம் ரூபாயை சமமா பிரித்து கொடுக்குறாங்க. அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு தொகைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மொத்தமா கொடுத்துட்டு 500 பேர்த்துக்கு பிரிச்சு கொடுக்கணும், 50 பேர்த்துக்கு பிரிச்சு கொடுக்கணும். இந்த மாதிரி கேட்டாங்கன்னாவே நீங்க என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ 10 லேக் கொடுத்துட்டு 500 பேர்த்துக்கு பிரிச்சு கொடுத்துருங்கன்னு சொல்றாங்கன்னா 500 ஈக்குவல் ஷேரா தானே டிவைட் பண்ணணும். ஸோ 10,000 500 டிவைட் பண்ணணும். 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய நம்பரை 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா சரி. ஸோ ஒருத்தருக்கு எவ்வளவு கிடைக்கும்? 2000 ரூபாய் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிட்மாஸ் ரூலை பத்தி கொடுத்துருக்காங்க. பிட்மாஸ் ரூல் நம்ம பெரிய கிளாஸ் போகும்போது போர்ட் மாஸ் ரூல்னு படிப்போம். இங்க 6th பிட்மாஸ் ரூல்னு கொடுத்துருக்காங்க. பிட்மாஸ்ல பாத்தீங்கன்னா பிங்கிறது பிராக்கெட்டு, ஐங்கிறது இண்டிசஸ் அடுக்குகள். இது இங்க 6th கொடுக்கல, நம்ம பெரிய கிளாஸ் போகும்போது பார்ப்போம். டினா டிவிஷன், எம்னா மல்டிபிளிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ட்ராக்ஷன். சரிங்களா? ஸோ இந்த ரூலை யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ற சம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்ப எடுத்துக்காட்டு 1.10ல பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு நம்பர் இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஆன்சர் ஃபைன் பண்ண சொல்றாங்கன்னா, இதுல அடிஷனும் இருக்குது, மல்டிபிளிகேஷனும் இருக்குது, டிவிஷனும் இருக்குது, சப்ட்ராக்ஷனும் இருக்குது. சம் பண்ணணும், டிவிஷனை தான் ஃபர்ஸ்ட் செய்யணும். ஸோ இதை ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஃபர்ஸ்ட் பண்ணீங்கன்னா, ஸோ 24 + 2 × 8 2ஆல வகுத்தீங்கன்னா 4 - 1 வரும். இப்போ நீங்க பெருக்கலை தான் செய்யணும். ஸோ 24 + 2 8 - 1 வரும். அடிஷன் சப்ட்ராக்ஷனை எதை வேணாலும் செய்யலாம். ஸோ இது 2ஐயும் கூட்டிட்டு அப்புறம் கூட கழிச்சுக்கலாம். ஸோ 32 - 1 வரும். ஸோ ஆன்சர் 31. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணி போடணும். அதே மாதிரி தான் போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்றது பாருங்க. இந்த மாதிரி பிராக்கெட்ஸ் நிறைய இருந்தது அப்படின்னா உள்ள இன்னர் பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அப்படியே ஒவ்வொன்றா அவுட்டர் பிராக்கெட்டுக்கு வரணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இங்க ஒரு இன்னர் பிராக்கெட் இருக்குது, இங்க ஒரு இன்னர் பிராக்கெட் இருக்குது. ஸோ இது 2ஐயும் ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 6ஐ 3ஐயும் பெருக்கிக்கலாம். இங்க 10ஐ 5ஐயும் வகுத்துக்கலாம். ஸோ 10ஐ 5ஐயும் வகுத்தீங்கன்னா இங்க 2 போட்டுருக்காங்க. இந்த ஸ்டெப்ல 10ஐ 5ஐயும் வகுத்து 2, இங்க 6ஐ 3ஐயும் பெருக்கி 18. அதுக்கப்புறம் இந்த பிராக்கெட்டுக்குள்ள 18ஐ 2ஐயும் கழிச்சீங்கன்னா 16ன்னு வந்துருது. இப்போ பிராக்கெட்டுக்குள்ள மல்டிபிளிகேஷன் அடிஷன் ரெண்டுமே இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் மல்டிபிளிகேஷன் தான் செய்யணும். ஸோ 8 2 16 + 16ன்னு இருக்குது. ஸோ 16ஐயும் கூட்டிங்கன்னா 32, கடைசி இது கூட இந்த 20 கூட்டினீங்கன்னா 52. சரிங்களா? இந்த மாதிரி தான் சிம்பிளிஃபை பண்ணணும். அருள்மொழி ஒரு நாள்ல 12 ரூபா சேமிக்கிறான்னா 30 நாள்ல எவ்வளவு சேமிப்பான்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ 30ஐயும் 12ஐயும் பெருக்கணும். பெருக்குனீங்கன்னா எவ்வளவு வரும்? 360 ரூபா வரும். சரிங்களா? அதே மாதிரி ஏ என்பவர் 12 நாள்ல சேர்ந்து 1800 ரூபா வாங்குறாருன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ 12 நாளைக்கு இவ்வளோன்னா இது மாதிரி நிறைய கொடுத்துட்டு 1 மட்டும் கேட்குறாங்க. ஒரு நாளைக்கு கொடுத்துட்டு 12 நாளைக்கு கேட்டால் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இங்க 12 நாளைக்கு கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு கேட்டாங்கன்னா வகுக்கணும். ஸோ 1800 12ஆல வகுத்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 150 ரூபா கிடைக்கும். அதே மாதிரி பாருங்க, இது பிட்மாஸ் விதி யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ 45 வகுத்தல் 7 + 8 15 - 2ன்னு வரும். இப்ப வகுத்தலும் இருக்குது, கழித்தல் இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் வகுத்தலை தான் செய்யணும். ஸோ 45 15ஆல வகுத்தீங்கன்னா 3 3 - 2ன்னா 1. இங்க கழிச்சுட்டு வகுக்க கூடாது, வகுத்துட்டு தான் கழிக்கணும். ஸோ இதோட ஆன்சர் என்னன்னா 1.
இது சரியா தவறான்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ பிட்மாஸ் விதி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு தான் அடிஷன் பண்ணணும். ஸோ 9 8 பெருக்கினீங்கன்னா 72. 72 கூட 3 கூட்டினா 75 தான் வரும். நீங்க 96 கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவறு. அதே மாதிரி இங்கேயும் பெருக்கிட்டு தான் கழிக்கணும். இது 2 பெருக்கினீங்கன்னா 140. அதுல இருந்து 4 கழிச்சீங்கன்னா 136. ஸோ இது சரி. அதே மாதிரி பாருங்க இங்க ஃபர்ஸ்ட் பிராக்கெட் கொடுக்கற செய்யணுமா? ஸோ 56ல இருந்து 6 கழிச்சீங்கன்னா 50ன்னு வரும். ஸோ 40 + 50 வகுத்தல் 2ன்னு வரும். ஸோ இப்போ வகுத்தல பண்ணீங்கன்னா 50 2ஆல வகுத்தீங்கன்னா 25. ஸோ 40 + 25ன்னு வரும். கூட்டினீங்கன்னா 65 தான் ஆன்சர். ஆனா இங்க 45ன்னு இருக்குது. ஸோ இது தவறு. சரிங்களா? அதே மாதிரி பாருங்க கடந்த 5 மாதங்களில் ஒரு குறிப்பிட்ட பொது நூலகத்திற்கு வருகை புரிந்தவர்களோட எண்ணிக்கை. ஒவ்வொரு மாசமும் ஒரு லைப்ரரிக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு கொடுத்துட்டு மொத்தமா எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த 5 நம்பரையும் நீங்க ஆட் பண்ணா ஆன்சர் கிடைச்சிடும். அதே மாதிரி பாருங்க சேரன் அப்படிங்கிறவரு அவரோட பேங்க்ல டெபாசிட் அவரோட சேவிங்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 7,50,250 ரூபாய் வச்சிருக்காரு. இதுல வந்து எஜுகேஷன் பர்பஸுக்காக 5,34,500 ரூபாய் எடுத்துறாருன்னா மீதி எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாங்க. சோ ரெண்டையும் மைனஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா போதும். சரிங்களா? அடுத்தது பாருங்க ஒரு மிதிவண்டி தொழிற்சாலையில ஒரு நாளைக்கு 1,560 மிதிவண்டிகளை உற்பத்தி செய்யறாங்க. அப்ப 25 நாள்ல எவ்வளவு மிதிவண்டிகள்னு கேட்டிருக்காங்க. சோ ஒரு நாளைக்கு கொடுத்துட்டு 25 நாளைக்கு கேக்குறாங்க அப்படின்னாலே 25ஆல பெருக்கணும். சோ 1,560 பெருக்கல் 25. சோ 39,000 மிதிவண்டிகளை உற்பத்தி பண்ணுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி பாருங்க ஒரு நிறுவனம் புது ஆண்டிற்கான வெகுமதி தொகையாக அதாவது போனஸ் கொடுக்குறாங்க. 62,500 ரூபாய் மொத்தமா ஒதுக்கிட்டு அதை 25 பேர்த்துக்கு சமமா பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்போ மொத்தமா இருக்கிற அமௌண்ட்டை 25ஆ சமமா பிரிக்கணும் அப்படின்னாலே வகுக்கணும்னு அர்த்தம். ஸோ 62,500 25ஆல வகுக்கணும். ஸோ டேரக்டா 25ஆல அடிச்சீங்கன்னா 25 × 25 தான் 625 கூட 2 ஜீரோக்கு 2 ஜீரோ. ஸோ ஒருத்தருக்கு எத்தனை ரூபா போனஸ் கிடைக்கும்னா 2,500 ரூபாய் போனஸ் கிடைக்கும். சுருக்குக பாருங்க ஃபர்ஸ்ட் பிராக்கெட் கொடுக்கறத ஆட் பண்ணிட்டீங்கன்னா 27 வரும். ஸோ 27 வகுத்தல் 3 வரும். 27 3ஆல வகுத்தீங்கன்னா விடை என்ன? 9. அதே மாதிரி இதுல பாருங்க முதல்ல ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் இருக்குது. ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள வந்து ஒரு செட் பிராக்கெட் இருக்குது. அதுக்குள்ள ஒரு பேரந்தசிஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் இத தான் நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ 12 - 3 - 6 - அப்படியே இருக்கும். 5ல இருந்து 1 கழிச்சீங்கன்னா 4 வருது. சோ முதல்ல இப்ப இத கழிங்க. 12 - 3 - 6ல 4 கழிச்சீங்கன்னா 2 வருது. இப்போ 3ல இருந்து 2 கழிச்சீங்கன்னா 1. சோ 12 - 1னா ஆன்சர் என்ன? 11. சோ இதோட ஆன்சர் என்னன்னா 11. அதே மாதிரி இதுல பாருங்க இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு செட் பிராக்கெட் இருக்குது. அதுக்குள்ள இந்த பிராக்கெட் இருக்கு இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை தான் செய்யணும். சோ 100 + 8 வகுத்தல் 2 + அப்படியே இருக்கும். இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 6 - 6 வகுத்தல் 2ன்னு வரும். இங்க 6 ஃபர்ஸ்ட் கழிச்சிடக்கூடாது. நம்மளுக்கு வந்து பிட்மாஸ் விதிப்படி ஃபர்ஸ்ட் டிவிஷன் தான் செய்யணும். சோ 100 + 8 வகுத்தல் 2 அப்படியே இருக்கும். பிளஸ் 6 - 6 2ஆல வகுத்தீங்கன்னா 3ன்னு வரும். இப்ப ரெண்டையும் கழிச்சிருங்க. சோ 100 + 8 வகுத்தல் 2 பிளஸ் 6ல இருந்து 3 போனா 3. இப்ப பாருங்க அடிஷன் இருக்குது டிவிஷன் இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் டிவிஷனை தான் செய்யணும். சோ 100 + 8 2ஆல வகுத்தீங்கன்னா 4 + 3. இப்ப எல்லாத்தையும் சேர பிளஸ் பண்ணிட்டீங்கன்னா 107 தான் இதோட ஆன்சர். சரிங்களா? அதே மாதிரி 1 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் செய்யணும். 7 1ஆல பெருக்குனீங்கன்னா 7. சோ 3 + 5 - 7ன்னு வரும். இது ரெண்டையும் கூட்டிட்டு இதை கழிச்சிடலாம். 3 + 5 8 8 - 7 என்னன்னா 1 தான் இதோட ஆன்சர். அதே மாதிரி அடுத்தது பாருங்க 24 வகுத்தல் 8 முதல்ல இந்த பிராக்கெட் இன்னர் பிராக்கெட் தானே ஃபர்ஸ்ட் செய்யணும். சோ 3 2 6ன்னு வருது. இப்ப ஈக்குவல் டு 24 வகுத்தல் இந்த பிராக்கெட் ரெண்டையும் கழிக்கும் போது இப்ப வந்து பிராக்கெட் இல்லாம இருந்ததுன்னா டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட் செய்யணும். ஆனா பிராக்கெட் இருக்கறனால பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது செஞ்சுக்கலாம். சோ 8ல 6 போனா என்ன? 2. சோ 24 2ஆல வகுத்தீங்கன்னா எவ்வளோ? 12. சோ இதோட ஆன்சர் என்னன்னா 12. அதே மாதிரி 10வது கொஸ்டின் பாருங்க பிட்மாஸை பயன்படுத்தி சரியான குறியீட்டை கட்டத்தில் நிரப்புகன்னு கொடுத்துருக்காங்க. இங்க ஆன்சர் 10ன்னு வரணும்னா இங்க என்ன குறியீடு போட்டா சரியா வருதுன்னு பார்க்கணும். ஸோ முதல்ல பிராக்கெட் இருக்கிறதுனால 4 2 ஃபர்ஸ்ட் கூட்டுவோம். அப்போ 2 ஒரு கட்டம் அப்படியே இருக்கட்டும். 6 - 12 வகுத்தல் 4 + 2 என்ன? 6ன்னு வருது. இப்போ நம்மளுக்கு இங்க பிட்மாஸ் விதிப்படி ஃபர்ஸ்ட் வகுத்தல செஞ்சிடறோம் அப்படின்னா 2 6 - 12 6ஆல வகுத்தீங்கன்னா 2ன்னு வருது. ஸோ இந்த இடத்துல என்ன போட்டா இங்க 10ன்னு வரும்னு பாருங்களேன். இங்க 2 பெருக்கல் போட்டோம்னா 2 6 12 12 - 2 10ன்னு வந்துடும் இல்லையா? ஸோ இங்க பெருக்கல் போட்டுக்கலாம். ஸோ 12 - 2 = 10ன்னு ஆன்சர் கரெக்டா வந்துடுது. ஸோ இந்த பிராக்கெட் இந்த பாக்ஸ்ல வரக்கூடிய குறியீடு என்னவா இருக்கும்னா பெருக்கல். சரிங்களா?
இதே மாதிரி எல்லா சாப்டரையும் நம்ம கவர் பண்ண போறோம். எல்லா புக்ஸ், அதாவது 6th, 7th, 8th, 9th, 10th எல்லா புக்ஸையுமே நம்ம வந்து கவர் பண்ணி கொண்டு வர போறோம். கண்டிப்பா உங்களுக்கு வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே யாரெல்லாம் இந்த டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். தேங்க்யூ.